டேய், எனக்கு ராகவனை ரொம்ப பிடிச்சுக்குதுடா. நான் அவரை லவ் பண்றேன். புரியுதா? அக்கா நீ வெக்க போறத இப்பதாங்க பாக்குற இத்தனை வருஷத்துல. டேய் போடா. அது சரி. என்னக்கா? இனிமே மாமன உன்னோட மாமன மரியாதையா பேசணும். பேசுவியா? சரிக்கா. சரி. இனி இதுதான் என்னோட வீடு, அவர்தான் என்னோட புருஷன். சரியா? அது மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்க அத்தனை பேரையும் என்னோட பக்கம் வளைக்க போறேன். அதுக்கப்புறம் அந்த வீரா தன்னந்தனியாலா நிப்பா. புரியலையாக்கா? டேய், அந்த வீரா இந்த உலகத்திலே எதை பெருசா நினைக்கிறா தெரியுமா? தெரியலையா? லூசு. இந்த குடும்பம்டா. இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களோட பாசம், அந்த பாசத்தெல்லாம் அப்படியே மொத்தமா ஏன் பக்கம் திருப்பிட்டேன்னா அவ தனியால ஆயிடுவாள. அப்படி அவளை இந்த குடும்பத்துல இருந்த அவ விரும்புறவங்கள வச்சு அவளை ஒதுக்கி வைக்கணும். அதுதான் என்னோட பிளான். இதுதான் நான் அவளுக்கு தரப்போற மிகப்பெரிய சீதனம். அக்கா, வில்லத்தனத்திலேயே அல்டிமேட்டான வில்லத்தனம் இதாக்கா. கலக்கறக்கா நீ. சரி, யாராவது பாக்குறதுக்குள்ள முதல்ல இங்க இருந்து கிளம்பு. சரிக்கா. நான் அப்புறமா போன் பண்றேன். ஓகே, சரியா? வரேன்க்கா. என்னம்மா தங்கச்சி, நீ இப்படி முறைக்கிற? நான் வேலைக்காரனுக்கு தானே வேலை சொன்னேன், அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? என்னடா இது? இந்த வீட்ல அநியாயம் தலைவிரி தாடுகிறது. சண்முகண்ணே, தோரமா சொல்லுங்கம்மா. மேடம் ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க, அதை போய் வாங்கிட்டு வந்து கொடுங்க. சரிம்மா. அம்மா வாங்கிட்டு வந்துடுறேன். இவரு பாடி கார்டு, வேலைக்காரர் கிடையாது, புரியுதுங்களா? ஓ, அவர் எனக்கும் கனிக்கும் உண்டான பாடி கார்டு. நீங்க சொல்ற வேலையெல்லாம் அவர் கேட்கணும்னு அவருக்கு எந்த அவசியமும் இல்லை. அவரை மரியாதை இல்லாம பேசுற வேலையை வச்சுக்கிட்டீங்க. இங்க பாருங்க, இந்த வீட்ல எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது. என் பொண்டாட்டி இருக்கும்போதேவா? என் பொண்டாட்டி மட்டும் தான் என்ன வேலைக்காரனை ட்ரீட் பண்ணுவான், வேற யாராலையும் முடியாது. அடேங்கப்பா. ஏன் சின்னம்மா, இந்த பாடி கார்ட வேலைக்கு எவனா? ஏன் என் தங்கச்சி இவ்ளோ கோவப்படுறா? அப்படியேனா அவன் மேல அவளுக்கு அளவு கடந்த பாசம். என்னடா இது? இந்த வீட்ல எல்லாரும் ஒரு தினசதான் இருக்காங்க. இவ ஒரு மாதிரி, அவங்க ஒரு மாதிரி. அவ பாத்துக்கிறேன். இதுக்கெல்லாம் எப்பதான் முடிவு வரப்போகுது? ஏன் குடும்பத்தை இப்படி ஆட்டி வைக்கிற? போதும்மா, போதும். எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா வாழ வையே. என்னாச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்க? இப்ப ஏன் சாமி கிட்ட உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்க? வேற யார்கிட்ட புலம்ப சொல்ற? யார்கிட்ட புலம்புனா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும்? வெள்ளிக்கிழமை அதுவுமா விளக்கேத்தி வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்க. அங்க பாரு பாரு, நடு வீட்டுல உட்காந்துக்கிட்டு பேன் சேவிக்கிட்டு இருக்கா. அவ பேச்சும் அவ நடவடிக்கையோ அவளோ எங்கிருந்துதான் வந்து தொலைஞ்சாலும் இந்த மாதிரி எல்லாம் எப்பவாவது நம்ம வீட்டுல நடந்திருக்கா மாறா? நீயே சொல்லு. வாய திறந்தாலே துக்கிரித்தனமா பேசுறா. அந்த புள்ளைய குத்தி குடிக்கிறா. விடு, எல்லாத்தையும் பெருசுபடுத்திக்கிட்டு இருக்காத. அவ குணம்தான் உனக்கு தெரியுமில்ல. அவளா இதெல்லாம் வேணும்னு பண்றாளா இல்ல அது அவளோட இயல்பானே நமக்கு தெரியல.
கொஞ்ச நாள் பொறுத்துக்குவோம். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. ஆமா ஆமா, முடிவு இருக்கு. அதுக்குள்ள இவகிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம குடும்பம் என்னெல்லாம் பாடுபட போதோ தெரியல. கடவுளுக்கு தான் வெளிச்சம். நல்லது நடந்தா சரி. இனி நீ எங்களோட தான் தூங்கணும். நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல உனக்கு. ஏன் இப்படி குழந்தைகிட்ட இவ்வளவு ரூடா பிஹேவ் பண்ற? அவ வீரா கிட்டே வளர்ந்தவ. ஒரே நாளைக்கு கொண்டு வந்து மாத்த முடியுமா? நீங்க வாயை மூடுங்க. மாத்த கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுக்காக தினமும் அவளோடவே படுக்க வச்சா என்னைக்கு ஏன் புள்ள என்னை அம்மானு கூப்பிடும்? காலத்துக்கும் என்ன விரோதியை தான் பார்க்கும். என்னால என்னோட உரிமையெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. இங்க பாரு பாப்பா, இந்த வீரா கீரா அதெல்லாம் இனிமே கிடையாது. இங்க பாரு, நான் தான் உனக்கு அம்மா, இவர் தான் உன்னோட அப்பா, இதுதான் உன்னோட ரூம். எங்க 2 பேருக்கு நடுவுல தான் நீ படுக்கணும். புரியுதா? போய் படு. போ படு. நீங்க ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? போய் படுங்கன்னு சொல்றல, போங்க. உங்களை தாங்க சொல்றேன், போய் படுங்க. இந்த வீட்ல எல்லாருக்கும் ஒழுங்கா சொன்னா யாருமே கேக்குறது இல்ல. கத்தி தான் சொல்லணும் போல இருக்கு. கண்ணு தூங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. எனக்கு வீராவை பார்க்கணும்பா. கொஞ்சம் பொறுத்துக்கடா தங்கம். கனி, நீ எவ்ளோ அடம் பிடிச்சாலும் எவ்ளோ அழுது புரண்டாலும் இந்த ரூமை விட்டு போக முடியாது. புரியுதா? பேசாம தூங்கு. இனிமே உனக்கு என்ன வேணும்னாலும் நான் தான் வாங்கி கொடுப்பேன். புரிஞ்சுதா? தூங்கு. சரி செல்லம், இந்தா. ஏ, நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? நான் இதுல என்ன விஷமா வச்சிருக்கேன்? வீரா, ஏய், நான் தான் உங்க அப்பனை கட்டினவ. நான் தான் உங்க அப்பனோட பொண்டாட்டி. அப்ப நான் தானே உனக்கு அம்மா. அம்மா தூக்கிட்டு போற. வா போலாமா? வீரா, டேய், கனிய 7 வருஷமா என் கைக்குள்ளே வச்சு வளர்த்திருக்கேன். அவ கூட இல்லாம எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுடா. என்னால போய் எவ்வளவு ரூம்ல இருந்து தூக்கிட்டு வரவும் முடியாது. இந்த புஷ்பா எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்றா. மரா, எல்லாமே என் கையை விட்டு போற மாதிரி இருக்குடா. வீரா, அப்பெல்லாம் ஒன்றும் நடக்கல. இல்ல மரா, அவ கனியை எவ்வளவு டார்ச்சர் பண்றா தெரியுமா? எதுக்கு எடுத்தாலும் அதட்டுறா மரா. கனி அப்படியே அவளை பார்த்து மிரண்டு போறா. எனக்கு பயமா இருக்குடா.